உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். யார் இந்த பூலான் தேவி? உத்தரப்பிரதேச மாநிலம் பேமா என்ற ஒரு ஊர்ல இருந்து பிறந்தவங்க. அவர்களுடைய வரலாறு சொல்லுங்க சார். இவள் ஒரு ராபின்ஹுட், இந்திய ராபின்ஹுட். அவள் பண்டிட் குயின் என்கின்ற பேரே தப்பு. பண்டிட் என்பது ஒரு உயர் ஜாதியினுடைய பேர் தான் பண்டிட். இந்தியாவில் எல்லாமே தப்பா இருக்கு, கேவலமா இருக்கு. ஒடுக்கப்பட்ட ஒரு படகோட்டி சமூகம் தான், மல்லா சமூகம் தான் பூலான் தேவி. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக போய் நியாயம் கேட்குது. ஒரு தாகூர் சமூகத்தில் கெடுத்துட்டான். தாகூர் சமூகம் இளைஞன் மல்லா சமூகத்தை பெண்ணை கெடுத்துட்டான். போய் நியாயம் கேட்குது. நியாயம் கேட்ட பிறகு இந்த பூலான் தேவியை அடித்து உதச்சி சித்திரவதை பண்ணி கொண்டு ஜெயிலில் போட்டாங்க. ஆமாம். ஏன் ஜெயிலில் போடுறான்னா, நீங்கள் தாகூரை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் சிறை தான். கொள்ள கும்பலை சேர்ந்தவள்னு பேர். ப்ளஸ்ஸு நியாயம் கேட்கக்கூடிய மல்லா சமூக படகோட்டி சமூகத்தில் ஒரு ஆபத் பாந்தவனாகவும் அந்த அம்மா மாறும். இதுதான் இந்த அம்மாவை அந்த மல்லா சமூகத்து படகோட்டி சமூகத்தை சார்ந்த அத்தனை பேர்ட்டையும் இந்த அம்மாவை ஒரு கதாநாயகியை கொண்டு போகுது. பூலான் தேவியுடைய குதிரை துப்பாக்கி போனால் தெரிச்சு ஓடுறான். அந்த பெண்களுடைய கற்பு பாதுகாக்கப்படுகிறது. யாருடைய கற்பு? மல்லா சமூகத்தை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பெண்களுடைய கற்புக்கு யார் பாதுகாவலன்? பூலான் தேவியுடைய துப்பாக்கி தான் பாதுகாவலன். வடக்க ராமதாஸ் இல்லாமல் திமுக அண்ணா திமுக ஜெயிக்கவே முடியாதுங்கிற நிலைமை இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் பூலான் தேவியை கூட்டியாந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு, எல்லா அரசியல் வட இந்திய அரசியல் பூரா இங்கே தான் நடக்கும். பூலான் தேவி கூட்டத்திலே நீங்க பங்கு? ஆமா ஆமா ஆமா. தமிழ்நாட்டுக்கு பூலான் தேவி வரும்போது அந்த கூட்டத்தில் நான் கலந்துருக்கேன். நீங்க கலந்துருக்கீங்க? ஆமா. விபி சிங்குக்கு ஏதோ ஒரு நினைவு பரிசு நான் கொடுக்குற மேடையில் எங்க சீரணி அரங்குல. ஓகே. எல்லாம் மறந்து போயில. ஐயா ராமதாஸ் அவர்கள் பூலான் தேவியை தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்தாங்க. ஆமா ஆமா. விபி சிங் அங்க கூட்டு ஆமா. ராமதாஸ் அத்வாலியாவை அங்க கூட்டு வந்தாங்க. ஆமா ஆமா ஆமா. அன்னைக்கு தலித் தலைவர்கள் அத்தனை பேரோடு ரொம்ப நெருக்கமா இருந்தார். பூலான் தேவியை உயிரோடோ பிணமாகவோ கொண்டு வந்து கொடுத்தால் எப்போ 80களில் 2 லட்சம் ரூபாய். பெரிய கூட்டமே தேடி அலையுது. யார? பூலான் தேவியை தேடி அலையுது. அந்த காலத்தில் எங்க கொள்ள கும்பல் இருந்தவர்களே அந்த வேலைக்கு வந்துட்டான். வீரப்பனோடு பொருத்தியும் சொன்னீங்க. அங்கு ஒரு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது, ஆனா இங்க அது நடக்கலையே அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. என்ன காரணம் சார் அது? 96 தேர்தலில் வீரப்பன் ஜெயலலிதாவை கண்ணாவுடான்னு திட்டுறான். அதுதான் கோபம். கருணாநிதி ராமதாஸ் நல்ல மனிதர்களுங்கிறான். அதுதான் ஜெயலலிதாவுக்கு பெரிய கோபம். ஜெயலலிதா நல்ல தலைவி, தங்க தலைவினா பொது மன்னிப்புல கேஸே எல்லாம் ஜெயலலிதா வரைஞ்சி விட்டுருக்கும். யார? வீரப்பனை. ஆதன்யர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாண்டியன் சார். இன்றைக்கு நாம பேச இருக்கிறது ஒரு புரட்சி பெண்மணியை பற்றி தான். ஆனால் வரலாறு, அந்த பெண்மணியினுடைய வரலாற்றில் அவரை ஒரு கொள்ளை கூட்டத்தின் தலைவியாக கூட அடையாளப்படுத்தப்பட்டு, அதற்கு பிறகு ஒரு பொது மன்னிப்பு, அதற்கு பிறகு சிறைவாசம், நாடாளுமன்றம் வரை போயிட்டு எம்பி ஆகி நாடாளுமன்றத்தில் ஒலித்த குரல், நாடாளுமன்ற வாசலிலே வைத்து கொல்லப்பட்டார். பூலான் தேவி யார்? இந்த பூலான் தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் பேமா என்ற ஒரு ஊர்ல இருந்து பிறந்தவங்க. 11 வயதுல அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. 18 வயதுல கிட்டத்தட்ட ஒரு ஊரே சேர்ந்து அவர்களை கற்பழித்ததாக எல்லாம் சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த கற்பழிப்புக்கு எதிராக 22 பேரை நிற்க வைத்து சுட்டு தள்ளிய ஒரு பெண்மணி. அதற்கு பிறகு ஒரு கொள்ளை கூட்டத்தின் தலைவியாக மாறினார். அவர்களுடைய வரலாறு சொல்லுங்க சார். யார் இந்த பூலான் தேவி? எப்படிப்பட்டவர்கள்? இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்லுங்க சார். இல்லை, பூலான் தேவி என்றால் கொள்ளைக்காரி என்று தான் இந்திய சமூகம், இந்திய ஊடகவியலாளர்கள் அறிமுகப்படுத்துகிறான். ஆனால் இவள் ஒரு ராபின்ஹுட், இந்திய ராபின்ஹுட். அவள் பண்டிட் குயின் என்கின்ற பேரே தப்பு. பண்டிட் என்பது ஒரு உயர் ஜாதியினுடைய பேர் தான் பண்டிட். பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் எல்லாமே தப்பாக இருக்குது, கேவலமாக இருக்குது. ஒடுக்கப்பட்ட ஒரு படகோட்டி சமூகம் தான், மல்லா சமூகம் தான் பூலான் தேவி.
இவன் எப்படி பண்டிட் குயின் ஆக முடியும்? பண்டிட் குயின்னு சொல்லக்கூடாது, அதாவது பெண் ராபின் ஹுட். ராபின் ஹுட்டே அப்ப நம்ம தனியா பேசணும். ஆமா ஆமா, அதாவது வசதி படைத்தவரிடம் கொள்ளையடித்து ஏழைகளிடம் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் தான் பூலான் தேவி. படகோட்டி சமூகம், மிக மிக ஒடுக்கப்பட்ட சமூகம். இந்த ஜாதிய கட்டமைப்பு, இந்த இந்து மத ஜாதிய கட்டமைப்பை தாகூர் இனத்து அடிமைப்படுத்தப்பட்ட சமூகம் அது. பட் ராபரிஸ் தானே இவங்க, வந்து ஒரு கொள்ளை கூட்டம் தானே, கொள்ளை அடிக்கிறவங்க தானே அப்படின்னு வரலாறு சொல்றாங்க. அவ்வளவும் தப்பு. படகோட்டி சமூகம் எந்த காலத்துலையும் கொள்ளையடிச்சான்? சரி, படகோட்டி சமூகம் மீன் பிடிப்பதிலும் ஆற்றை கடந்த அந்த கரையில் விடுறதுக்கும் துடுப்பு போடுவதற்கும் பரிசல் இழுப்பதற்கும் ஆற்றை கடப்பதற்கு கிராமத்துக்கு பயன்படுத்தக்கூடியவன் தான் படகோட்டி சமூகம். நீங்கள் மீனவர்னா கடற்கரையோரம் குடியிருப்பவனும் மீனவர் தான். ஆற்று நாகரிகத்தை ஒட்டி ஆற்றை கடற்கிற சமூகமும் படகோட்டி சமூகம் தான். நீங்கள் கங்கை நதிக்கரையை ராமன் கடக்கிற பொழுது கங்கை நதிக்கரையை கடக்க ராமருக்கு உதவியவன் குகன். ராமன் என்ன சொல்றாரு? லட்சுமணனோட ஐவராவாய்கிறார். யார? ஒரு மீன்பிடி சமூகத்தை. அவர் ராம வந்து சைவம் சாப்பிட்றவன், எனக்கு ஒண்ணுமே இல்லையா, மீன் தான் இருக்கு, வஞ்சர மீன் இருக்குன்னு சாப்பிட்றான், அவன் கொடுக்குறான். நான் சாப்பிட்றதில்லப்பா, இருந்தாலும் நீ எனக்கு செய்த உதவி, என்னுடைய சகோதரன், என்னுடைய கூட்டம் 5 பேர், உன்னை மீன்பிடி சமூகத்தை சேர்ந்த உன்னை சேர்த்து எத்தனை வேற, 6வது வேற ஆக்குறங்கிறார். அப்போ இது ஒரு உழைக்கிற சமூகம். இந்த சமூகத்தை கொள்ளை கூட்ட சமூகமா இந்த தாகூர் சமூகம்? பிஜேபி அரசியல், பிஜேபி எதிர்த்து அந்த மாதிரி 2 இடம் எம்பி ஆகுது. அன்றைக்கு 80களில் பிஜேபி கிடையாது, இல்லை பெரிய அளவுக்கு பிஜேபி இல்லையே. பிஜேபி இல்லைன்னா கூட பிஜேபியை இந்த அம்மா எதிர்த்து தான் அரசியலுக்கே வருது. ஓகே, பிஜேபி 1980களில் உருவாகிற காலத்தில் இந்த அம்மா நேர் எதிரி தாகூர்கள் பூரா பிஜேபி தான். தாகூர் பூரா பிஜேபி தான். ஆதிக்க சக்தி எங்கே சார் இருப்பான்? தலித் மக்கள் கட்சி பிஜேபி கிடையாது. கன்சிராவ் எது கட்சி ஆரம்பிக்கிறாரு? கன்சிராவ் எது கட்சி ஆரம்பித்தார்? மாயாவதி எது கட்சி ஆரம்பித்தது? மாயாவதி இல்லை, கன்சிராம் மேட்டுக்குடி சமூகத்தை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிக்கிறார். ஆமாம், பகுஜன் சமாஜ் கட்சி. அப்போ இப்போ மாயாவதி முழுக்க பிஜேபியில் சேர்ந்து காணாமையே போச்சு, அது வேறு விஷயம். ஆனால் இந்த மல்லா சமூகம் ஒடுக்கப்பட்ட மீன்பிடி சமூகம் சார். ரைட். ஆனால் பூலான் தேவியை பொறுத்தவரையில் சிறிய வயதிலே 15-20 வயதிலே துப்பாக்கியை தூக்கி இருக்கிறார். காடுகளில் தலைமறைவு வாழ்க்கை நடத்தியிருக்கிறார். வடக்கே பூலான் தேவி எப்படி காடுகளில் தஞ்சம் புகுந்தாங்களோ அதே போல வீரப்பன் இங்கே தெற்கே தஞ்சம் புகுந்தார். அவங்க யமுனா கடற்கரையில் அவங்க தஞ்சம் புகுந்தாங்கன்னா இவர் காவிரி படுகையிலும் காடுகளிலும் தஞ்சம் புகுந்தார். என்ன நடந்தது இவங்க வாழ்க்கையில்? அதாவது மிக மிக ஒடுக்கப்பட்ட சமூகம் பூலான் தேவி குடும்பம். பூலான் தேவியுடைய அப்பா அவர் சாதாரண விறகு வெட்டி, 4 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை இவங்க குடும்பத்தில். இதுதான், இந்த பெண் குழந்தையே அவங்க அப்பனுக்கு பிடிக்காது. ஏன்? வரதட்சணை கொடுக்கணும். 4 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. பெண் குழந்தையே பிடிக்காத ஒருவருக்கு 4 பெண் குழந்தை. பள்ளிக்கூடம் அனுப்பலை. எங்கே அனுப்புகிறாரு? விறகு வெட்ட அனுப்புகிறார். 11 வயசில் கூலி வேலைக்கு அனுப்புகிறார். கூலி வேலைக்கு போன இடத்துல, விறகு வெட்ட போன இடத்துல இந்த பெண் மேட்டுக்குடி தாகூர் பகுதிக்குள்ளே போகக்கூடாது. மேட்டுக்குடி தாகூர் பெண்களோடு சேரக்கூடாது. இப்படி இருக்கும்போது நான் ஏன் அவளோடு சேரக்கூடாது, அவளோட பேசக்கூடாது, அந்த பெண்களோடு ஏன் பழகக்கூடாது? இதுதான் 11 வயசில் ஸ்டார்டிங் பிரச்சனை. ஏன் அந்த பகுதிக்கு போகக்கூடாது? போனால் என்ன? நம்ம ஏன் ஒடுக்கப்பட்ட சமூகம்னா என்ன? நம்ம அன்டச்சபிள் என்ன? இதை கேள்வி கேட்கறது தான் பிரச்சனையே. சரி, மீதி பெண்களெல்லாம் சாதாரணமாக இருக்கிற பொழுது இந்த பெண் தாகூர் இன பெண்களைப் போல பள்ளிக்கூடம் போகணும்னு விரும்புது. தாகூர் இன பெண்களைப் போல நல்ல உடை உடுத்தணும்னு விரும்புது. தாகூர் இன பெண்களைப் போல வாழ ஆசைப்படுது 11 வயசில். அப்போது இந்த அவங்க அப்பா என்ன பண்ணுறான்? இந்த புள்ள நம்ம சொன்னபடி கேட்காது, இதை முதல்ல ஊரை விட்டு விரட்டணும். தாகூர் இன படித்த வசதி படைத்த பண்ணையார்களை இந்த பெண்ணுடைய உயிருக்கு 11 வயசில் ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான்.
எங்கே இது கூலி வேலைக்கு போன இடத்துல தாகூர் வீட்டு தான் வேலைக்கு போனோம், தாகூர் பண்ணைக்கு தான் வேலைக்கு போனோம், சரி, தாகூர் சமூகத்தை சேர்ந்த இடத்துல தானே விறகு வெட்ட போனோம். அப்போது இந்த பெண் கொல்லப்படுவாள் 11 வயசில். இந்த பெண்ணை எதிர்த்து கேள்வி கேட்குறா, படிக்கணுங்கிறா, கல்வி கற்கணுங்கிறா. இதுதான் தாகூர் அந்த சமூகத்துக்கு இந்த 11 வயசு புள்ள மேலே வன்மம். அப்போ தான் அவங்க அப்பா என்ன பண்ணுறான், இந்த புள்ளையை நாம் இழந்துருவோம், கொன்னுருவானுங்க. யார்? தாக்கூர் மக்களால், மேட்டுக்குடி மக்களால். உடனடியாக அதை டிஸ்போஸ் பண்ண முடிவு பண்ணி ஒரு 31 வயது முதல்ல திருமணம் ஆனவன் இந்த பெண்ணை கட்டி கொடுக்குறான். எங்கே கட்டி கொடுக்குறான்னா இந்த 20 மைல் தள்ளி கட்டி கொடுத்துறான். அப்பா இனி அந்த புள்ள உயிருக்கு உத்தரவாதம்னு. அங்கே அடி உத பாலியல் வன்புணர்வு 11 வயசு பிள்ளைக்கு. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? 11 வயதுன்றது வயதுக்கு வராது, பெரிய மனுஷி ஆயிருக்காது. அப்போது பாலியல் ரீதியாக இப்போ நிறைய 11 வயசு பிள்ளைகளை கற்பிடிச்சு கொண்டது இல்லையா இங்கே நாகரிக சமூகத்தில் நடக்குதா இல்லையா? அப்போது அங்கே அந்த அடி உத தினம். அப்போது இந்த அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற செய்தி அந்த பிள்ளைக்கு தெரியுது. சரி, தெரிஞ்ச உடனேயும் நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகணுன்னு ஒத்த காலில் நிற்கிது. அவன் விடமாட்டேங்கிறான், புருஷன் விடமாட்டேங்கிறான். இந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு, சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி அம்மாவை பார்க்க வந்துருச்சு. அம்மாவை வந்து பார்த்தா அம்மாவுக்கு இந்த புள்ள மேலே தான் அதிகமான பாசம். அப்போது உடனடியாக அவங்க அப்பாங்கார என்ன பண்ணுறான், நீ சொல்லாமல் கொள்ளாமல் ஒடியான்ட்ட, உன்னை இனிமேல் அவன் சேர்த்த மாட்டான். எங்கே புருஷங்காரன் சேர்த்த மாட்டான், நீ ஓடி வந்துட்ட, உன்னை சேர்த்த மாட்டான். இங்கேயும் இருக்கக்கூடாது, நீ கல்யாணம் கட்டி கொடுத்தவா அப்பா வீட்டில் இருக்கக்கூடாது. ஊர் கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு? ஊர் கட்டுப்பாடு. ஏன்னா இந்த பிள்ளை சின்ன வயசுல கேள்வி கேட்குறா, தாகூர் பெண்களை போல படிக்க போகணுங்கிறா, நல்ல உடை உடுத்தணுங்கிறா, அதே போல் நாகரிகமாக இருக்கணுங்கிறா. அப்போ இங்கேயும் பிரச்சனை, அங்கே அவன் சேர்த்த மாட்டேங்கிறான். இதுக்கு நடுவில் என்னன்னா பெரியப்ப வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. ஆமாம், பெரியப்ப வீட்டில் விட்ட உடனேயும் பெரியப்பா வசதி வாய்ப்பாக இருக்கான், எங்கள் அப்பா ஏழையாக இருக்கான், நீ எப்படி வசதியாக இருக்க கேட்குது அந்த புள்ள. அங்கே கேட்குது, இவ்வளவு வசதி வாய்ப்பு, நிலபுலம், சொத்து, நல்ல ஆடை, நல்ல உணவு, இவ்வளோ வச்சுட்டு இருக்கேன், எங்கள் அப்பா ஏன் இப்படி இருக்கான்னு கேட்குது. அப்போ அங்கே அவன் அந்த என்ன நினைக்கிறான், இதை முதல்ல பேக் பண்ணணும். அப்போ அங்கேயும் அடி உதை சித்திரவதை தான். சரி, அப்பா வீட்லேயும் அடி உதை சித்திரவதை, விறகு வெட்ட போகணும், கூலி வேலைக்கு போனோம், புருஷ வீட்டுக்கு போனாலும் இதே நிலைமை, பெரியப்பா வீட்டுக்கு போனாலும் இதே நிலைமை. அப்போது இந்த நிலைமை நீடித்த பிறகு அவங்க கொண்டு வந்து அப்பா வீட்டில் விட்டு போயிடறான். அப்பா வீட்டில் விட்டுட்டு போயிடறான். விட்டுட்டு போன பிறகு சொந்த ஊர்லேயே யாரும் சேர்க்கலை. இந்த காலகட்டத்தில் அந்த பொண்ணுக்கு கைலாச அறிமுகமாகறான். அவன் கொல்லக்கூட்டத்தில் ஒரு சாதாரண நபர், கைலாஷுக்கும் இந்த பெண்ணை கைலாசு மரியாதையாக நடத்துகிறான். மரியாதையாக எவனை பார்த்தாலும் முதல்ல என்ன பண்ணுவான், பாலியல் வன்புணர்வு தான், சீண்டல் தான், அடிமையாக வச்சிருக்கிறதா. இந்த கைலாசு இந்த பெண்ணை சமூக அந்தஸ்தோடு நடத்துகிறான். நடத்திய பிறகு கைலாசிட்ட இது காதல் வயப்படுது. கைலாசை திருமணம் பண்ணுது. அப்பன் இல்லை, ஆத்தா இல்லை, பெரியப்பன் இல்லை, புருஷனை விட்டு வந்துருச்சு. அப்போது கைலாசுக்கு கொள்ள கோஷ்டி பூரா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்குது. கொள்ள கும்பல் பூரா கல்யாணம் பண்ணி வைக்குது. அப்போது பாபு புஜ்வான் அவன் தான் கொள்ளக்கூட்ட தலைவர். பாபு குஜார். ஆமாம். விக்ரம் மல்லா. மல்லான்னு அந்த ஜாதியை சேர்ந்தவன். அந்த இவங்க ஜாதியை சேர்ந்த விக்ரம் மல்லா. 2 பேர் தான் இந்த கல்யாணத்துக்கு தலைமை தாங்கிறாங்க. எல்லாம் கொள்ள கோஷ்டி, எல்லாம் போலீஸ் தேடப்படுகிற குற்றவாளிகள். போலீஸ் எப்போ பார்த்தாலும் சொல்லுவான். ஒரு சின்ன கிராமத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே 2 பேருக்கும் கண்ணு யார் மேலே, பூலான் தேவி மேலே. ஓகே. கொல்லக்கூட்ட தலைவனுக்கும் கண்ணு, உபதலைவனுக்கும் கண்ணு. இதை எப்படியாவது நம்ம அடையணும் பூலான் தேவியை. அப்போது நீங்கள் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாரு.
கைலாசோடு குடும்பம் நடத்துவதா இல்லை இந்த கொல்லக்கூட்டி கும்பலில் இணைந்து கொள்வதா, நீங்கள் தலைவன் உபதலைவன் 2 பேர், அதாவது பாபு புஜான் விக்ரம் மல்லா, இவங்கிட்ட இருந்து 2 பேர்கிட்ட எப்படி தப்புறது? இது மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டத்துக்கு நடுவில் இந்த செய்தி தாகூர் சமூகம் பூரா தெரியுது, இவங்க மல்லா சமூகம் பூரா தெரியுது. கொள்ளை கோஷ்டியில் கொள்ளை கும்பலில் இணைஞ்சிட்டா. அப்போ கொள்ளை கும்பலில் இணைந்த பிறகு இந்த கைலாஷ் என்ன பண்ணுறான்? குதிரை ஏற்றம், அதே போல் வாள் வீச்சு, எப்படி தப்பி ஓடுறது, துப்பாக்கி சுடுறது, இது எல்லாமே கைலாஷ் தான் கற்றுக் கொடுக்குறான் பூலான் தேவிக்கு. இந்த அம்மா முதல்ல எப்படி இருக்கு? நீங்கள் அடிப்படையாக எந்த விதமான அங்கீகாரம் இல்லாமல் அறிவு இல்லாமல் இருக்குது. இதுக்கு நடுவில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக போய் நியாயம் கேட்குது. ஒரு தாகூர் சமூகத்தில் கெடுத்துட்டான். தாகூர் சமூகம் இளைஞன் மல்லா சமூகத்தை பெண்ணை கெடுத்துட்டான். போய் நியாயம் கேட்குது. நியாயம் கேட்ட பிறகு இந்த பூலான் தேவியை அடித்து உதச்சி சித்திரவதை பண்ணி கொண்டு ஜெயிலில் போட்டானுங்க. ஆமாம். ஏன் ஜெயிலில் போடுறான்னா, நீங்கள் தாகூரை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் சிறை தான். சிறைக்குள்ளே அந்த பெண்ணை கற்பழிக்கிறான் சிறை வார்டன்கள், ஜெயிலர்கள். அது அது அதற்கு பிறகு அந்த அம்மானால் வெளியில் நடமாடவே முடியல. சிறைக்கு போயிட்டு வந்தவளை ஊரில் ஒன்றும் சேர்த்த மாட்டான். அதுக்கு பிறகு தான் முழு நேரமாக எங்கே சேர்ந்துருச்சு? கொள்ளை கும்பலில் சேர்ந்துருச்சு. கொள்ளை கும்பலில் சேர்ந்த பிறகு தான் இந்த அம்மாவுக்கு கொள்ளை கும்பல் தலைவியான பிறகு பாதிக்கப்பட்ட பெண்கள் பூரா இந்த அம்மாக்கிட்ட வந்து புகார் சொல்கிறாங்க. என்ன கெடுத்துட்டான், என்ன தூக்கிட்டு போயிட்டான், என் பிள்ளைய காணோம், என் மனைவியை காணோம். இதை தாகூர் சமூக இளைஞர்களை இந்த பூலான் தேவி தட்டி கேட்க ஆரம்பிக்குது. கொள்ள கோஷ்டி தலைவின்னு கொள்ள கும்பலை சேர்ந்தவள்னு பேர், ப்ளஸ்ஸு நியாயம் கேட்கக்கூடிய மல்லா சமூக படகோட்டி சமூகத்தில் ஒரு ஆபத் பாந்தவனாகவும் அந்த அம்மா மாறுது. இதுதான் இந்த அம்மாவை அந்த மல்லா சமூகத்து படகோட்டி சமூகத்தை சார்ந்த அத்தனை பேர்கிட்டையும் இந்த அம்மாவை ஒரு கதாநாயகியை கொண்டு போகுது. அந்த அம்மா பண்டிட் குயின் பேரே போது தப்பான பேர், மல்லா குயின் தான் வைக்கணும். மல்லா குயின். நீங்கள் எப்பவுமே உயர் ஜாதியை சேர்ந்த அயோக்கியர்கள் இந்த மாதிரி வீர தீரமான பெண்களை என்ன பண்ணுவான்? தன்னோட அடையாளப்படுத்திக்குவான். இது ஒரு அசிங்கமான கலாச்சாரம். பண்டிட் குயின் அல்ல, மல்லா குயின். மல்லா குயின்னா மல்லா சமூகத்துக்கான ஒரு தலைவி. இது எப்படி பண்டிட் குயினா இருக்கும்? தாகூர் இருக்கிற ஒரு பெண் வந்தா அவளுக்கு பண்டிட் குயின் பேர் வைக்கலாம். அப்ப தாகூர் கிடையாது. தாகூரை எதிர்த்து சாகர வரை போராடி தாகூரால் செத்து போன ஒருத்திக்கு எப்படி நீங்க பண்டிட் குயின் பேர் வைக்க முடியும்? படம் எடுத்தாங்க, அப்படி ஒரு பேர் படம் எடுத்தாங்க. அது எப்படி படம் எடுக்கலாம்? படம் எடுத்த சேகர் கபூர் யார்? அவன் அயோக்கிய பையன். தாகூர் சமூகத்துக்கு அடிவருடி. தாகூர் சமூகத்தில் அந்த படத்தில் அந்த கோர்ட்டுக்கு போத என்னை பற்றி தப்பு சொல்லியிருக்கான். அவன் என்ன பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது, அது 22 தாகூர் இளைஞர்கள் என்னை நிர்வாணப்படுத்தி கூட்டிகிட்டு போனது, மக்களுக்கு முன்பாகவே என்னை உடலுறவு செஞ்சது. இதை படம் பிடிக்கிறதுக்கு தான் இந்த தாகூர் கபூர் தேவையா? சேகர் கபூர் படம் வெளியே வந்துன்னா தியேட்டருக்கு மேலே ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், உண்ணாவிரதம் இருப்பேன்னு பல போராட்டம் நடந்தது அந்த அம்மா. அதாவது அந்த அம்மா தாகூர் இனத்தால் எப்படி பாதிக்கப்பட்டது, துன்புறுத்தப்பட்ட சின்ன குழந்தையிலிருந்து 11 வயசுலேருந்து மரணம் அடைகிற வரை அந்த அம்மாவுக்கு நேர் எதிரிகளை தாகூர் சமூகம் தான். இதை பதிவு பண்ணுமா இல்லையா? இதை பதிவு பண்ணாமல் இப்போ 22 பேர் கற்பழிச்சான், கணவன் பாலியல் துன்புறுத்தினான், 11 வயசில் விறகு வெட்ட போனால் அங்கே பாலியல் வன்புணர்வு நடந்து. இதை சொல்லுவதற்கு சேகர் கபூர் தேவையில்லையே, சாதாரண கபூரே சொல்லுவானே. அப்போது அந்த அம்மா சொல்லுது, என்னுடைய தியாகத்தை மல்லா சமூக பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறானே. இதுக்கு எதுக்கு இந்த படம் எடுக்கணும்? அதான் அந்த அம்மாவுடைய நியாயமான கேள்வி. அந்த அம்மா பண்டிட் குயின் அல்ல, நான் மல்லா குயினுங்குது அந்த அம்மா. என்னுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் நான் குயின், எனக்கு அந்த மக்கள் தான் ஓட்டு போட்டான், நான் அப்புறம் தான் எம்பி ஆனேன். நான் ஜெயிலேருந்து வெளியே வரும்போது லட்சக்கணக்கான மக்கள் என்ன வரவேற்கிறான். யார்? ஒரு தாகூர் வந்தானா? ஒரு தாகூர் மக்கள் வரல. அப்போது
இதுதான் அந்த அம்மாவுடைய நியாயமான கோரிக்கை. ஏன்னா அதை நம்ம உண்மையாகவே அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும். இப்போ 22 பேரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டது அது சரின்றீங்களா? 100க்கு 100 சரி. அதாவது நீங்கள் ஒரு ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக கூட்டிகிட்டு வர்றான்னா அந்த சமூகம் அதை ஏற்றுக்குதுன்னா அது ஒரு நாகரிக சமூகமா சொல்லுங்க. ஒரு பெண் உணர்ச்சி வசப்பட்டு அத்தனை பேரை சுட்டு கொள்றானா இவர்கள் செய்த அதே தவறுக்கு இது இணையாகி போச்சு. அவ்வளோதான். இந்த தாகூர் சமூக இளைஞர்கள் செய்த தவறை நீங்கள் பூலான் தேவி ஒற்றையால் சரி பண்ணியிருக்க. அதுக்கு சரியாக போச்சு. அவ்வளோதான். இப்போ கைலாசு விட்டுட்டு ஓடிடுறான். கைலாஸ் ஓடின பிறகு நீண்ட நாளாக கண்ணு வச்சிருந்த பாபு புஜான் இந்த அம்மாவை மனைவியாக்கிக்கிறான். மனைவியாக்கிய பிறகு பாபு புஜான் வந்து ஒரு தலைவன். தலைவனுக்கு இந்த அம்மா அறிவிக்கப்படாத மனைவியான பிறகு இந்த பெண்ணை அனைத்து சமூகமும் ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்போ தான் பாபு புஜான் தான் இந்த அம்மாவுக்கு சொந்தமாக ஒரு குதிரை கொடுக்குறான். குதிரைனா ஒரு BMW கார் மாதிரி அந்த காலத்தில். அப்போ இந்த அம்மாவுக்கு சொந்தமாக குதிரை வந்த பிறகு தான் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு போக முடியுது. கூடவே ஒரு துப்பாக்கி நினைத்தவனை நினைச்ச நேரத்தை சுட்டுக் கொள்ளலாம். துப்பாக்கி வச்சிருந்தா தாகூர் இன இளைஞர்கள் பூலான் தேவியுடைய குதிரை துப்பாக்கி போனால் தெரிச்சு ஓடுறான். அந்த பெண்களுடைய கற்பு பாதுகாக்கப்படுகிறது. யாருடைய கற்பு? மல்லா சமூகத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பெண்களுடைய கற்புக்கு யார் பாதுகாவலன்? பூலான் தேவியுடைய துப்பாக்கி தான் பாதுகாவலன். நீங்கள் அந்த மாதிரி சொல்லுத பல நூற்றுக்கணக்கான பெண்கள் நீங்கள் இரவு பகலாக என்னுடைய துப்பாக்கி பாதுகாத்தது. யார் பாதிக்கப்பட்டால் நேரம் அந்த கும்பலுக்கு வருவாங்க, கொள்ளக்குறிச்சி கும்பலுக்கு. யாரை பூலாந்தி தேடிட்டு வந்தால் அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த பெண்ணும் பூலான் தேவியும் குதிரை எங்கே இருப்பாங்க? பாதிக்கப்பட்ட கிராமத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி நேராக போய் இந்த இப்போ படத்தில் வர்ற மாதிரி தான் மேலே 2 சூடு. நேராக பாதிக்கப்பட்ட ஆண் நேரடியாக வந்து அந்த சமூகத்தில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். மன்னிப்பு கேட்டு ஊரே திரண்டு நிற்கும். ஊரே திரண்டு நிற்கிற பொழுது அந்த அம்மா அந்த பெண்ணுடைய யார் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்ணிட்ட நேரடியாக விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கேட்கலைன்னா ஒரே துப்பாக்கி சூடு தான். வீரப்பன் போட்டுன்னு போட்டுருவான்ல. நீங்கள் காட்டி கொடுக்குறவனுக்கு என்ன தண்டனை? வீரப்பன் கொடுப்பார்ல, அவர் தான் நீதிமன்றம், அவர் தான் போலீஸு. அதே தாங்க. இப்படி நடக்கிற பொழுது நம்ம ஊரில் சொல்கிற 18 பட்டி கிராமம் அந்த உத்தரப்பிரதேசத்தில் மல்லா சமூகத்து பெண்கள் ஆண்கள் மல்லா சமூகம் அத்தனை பேருமே பூலான் தேவியை குலசாமியாக கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஆமாம், இதுதான் துர்கா தேவியின் அவதாரம். அங்கே துர்கா தேவி தான். ஆமாம், அங்கே துர்கா நம்ம பத்திரகாளி. ஆமாம், பத்திரகாளியினுடைய அவதாரம். அப்போ மின்னல் வேகத்தில் அந்த மாதிரி குதிரையில் வருமா? ஏன்னா குதிரை ஏற்றம், வாழ் வீச்சு, துப்பாக்கி சூடலாம் அத்துபடி. இதுதான் மல்லா சமூகம் தலை நிமிர்ந்ததுக்கு காரணம்னு சொல்லுது. பூலான் தேவி தான். தாகூர் சமூகம் என்ன பண்ணுது? இவளை கட்டுப்படுத்துகிறோம். இந்த முல்லா சமூகம் தாகூர் சமூகத்துக்கு அடங்க மறுக்குது. மல்லா சமூகத்துக்கு அடங்க மறுக்குது. அப்போது பூலான் தேவியை கட்டுப்படுத்தினால் பூலான் தேவியை பிடிப்பதற்கு தாகூர் இளைஞர்கள் படை ஒன்று உருவாகுது. இப்படி உருவாகிய படை பூலான் தேவியை சிறைப்படுத்தி நிர்வாணமாக 22 தாகூர் இன இளைஞர்கள். நீங்கள் அந்த தாகூர் இன இளைஞர்கள் அந்த வீரம் உள்ளவன் இருப்பான்ல, இந்த இளைஞர்களை அதாவது வாள் பயிற்சி, துப்பாக்கி பயிற்சி, குதிரை ஏற்றம், இப்படி தாகூர் இனம் பூலான் தேவியை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு பூலான் தேவியை கொன்று ஒழிச்சாதான் இந்த சமூகம் மல்லா சமூகம் தனக்கு கட்டுப்படும். இப்போ 2 கம்யூனல் வார் ஆகிப்போச்சு. கம்யூனல் வாரினுடைய தலைவி யார்?
பூலான் தேவி. அப்போ பூலான் தேவியை கொன்னாத்தான், ஒழிச்சாத்தான், அழிச்சாத்தான் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் இங்கே வேலைக்கு வரும், அடிமையாக இருப்பான். இப்போ பூலான் தேவி தான் அவர்களுக்கு பாதுகாவலர், துர்கா தேவின்னு கும்பிட்றான். அப்போ பூலான் தேவியுடைய வரலாறை முடிக்கிறதுக்காக ஒரு குழு போய் பூலான் தேவியை பிடிச்சிருது, சிறைப்படுத்திடுது. சிறைப்படுத்தி தாகூர் இன மக்கள் இருக்கக்கூடிய வீதி வழியை கூட்டிகிட்டு வரும்போது நிர்வாணப்படுத்தி கயிறு கட்டி குதிரையில் இந்த இங்கிலீஷ் படத்தில் வர்ற மாதிரி இழுத்துட்டு வர்றாங்க. இந்த அம்மா குத்து உயிரும் கொலை உயிருமாக நிர்வாணப்படுத்தப்பட்டு சித்திரவதை, அதாவது மரணத்தின் விளிம்புக்கே போவதா சொல்லுது. இதுதான் இந்த அம்மாவை 22 பேரை சுட்டுக் கொள்வதற்கு தூண்டிய நிகழ்ச்சி. இந்த இது 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 இந்த இந்த வன்புணர்வு செய்து 22 பேர் தாகூர் சமூக இளைஞர்கள், காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை, அரசியல் நடவடிக்கை எடுக்கலை, இந்த சமூகத்திலிருந்து யாருமே கேட்பதற்கு ஆதி இல்லை, ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்குது. இதை பூலான் தேவியுடைய வரலாறே முடிஞ்சு போச்சு. இனி அது செத்து போயின்னு விட்டுட்டு போயிடலாம். இப்படி விட்டுட்டு போன நிர்வாணத்தில் குத்து உயிரும் கொலை உயிராக தூக்கி தெருவில் வீசிட்டு போயின இந்த உயிர் தான் இந்த சமூகம் காப்பாற்றி 3 மாத காலம் உயிர் திரும்புவதற்கு. இந்த உயிர் தான் மீண்டும் ஒரு பெரிய ஒரு கும்பலை உருவாக்குது. இந்த புஜார் கோஷ்டி, விக்ரம் முல்லா எல்லாம் கலைஞ்சு போயிடுது. தனி குழுவாக அந்த மாதிரி உருவாகி 3 மிராசுதார்களை கடத்திட்டு போன பிறகு தான் இந்த செய்தி உலகம் பூரா போகுது. உலகம் பூரா போன பிறகு தான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா எப்படி இந்த அம்மா உயிர் பொழைச்சா, எப்படி தப்பி போய் இங்கேருந்து வேறு ஏரியாவுக்கு போய் எப்படி ஒரு பெரிய குழுவை உருவாக்கினாள். இந்த 22 பேரும் மீண்டும் ஒரு பெரிய குழுவை உருவாக்குவதாக தகவல் கிடைக்குது. இதற்கு பிறகு தான் 22 பேரை கொன்று ஒழிப்பதை தவிர வேறு எதுவும் இந்த மல்லா சமூக மக்களை பாதுகாக்காது. இப்படி ஒரு குழுவை தயார் செய்து கொண்டு தான் இந்த அம்மா எங்கே வருது, மீண்டும் யூபி மாப்பி, அதாவது மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பார்டர்லேருந்து வந்து அது டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு எஸ்டி கிராமத்தில் போய் செட்டில் ஆகுது. அதாவது எஸ்டி அந்த 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 ஊரையே காவல்துறை சல்லடை போட்டு பிரிக்குது. இருந்தாலும் யாரும் மக்கள் காட்டி கொடுக்காம 22 பேரையும் சுற்று கொன்று ஒழிக்குது. ஒழித்த பிறகு தான் இது உலக செய்தியாகுது. அதுவரை 22 பேரும் இந்த பெண்ணை கற்பழித்ததை செய்தியாக்கப்படவில்லை. காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை, நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கலை, அரசியல் தலைவர் நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் 22 பேரை நீண்ட காலம் ஒரு 6 மாதம் தேவைப்பட்டது. 6 மாதம். இதில் நிறைய பெண்களும் இருக்காங்க. இதில் நம்ம பண்டிட் குயினுடைய கதையில் பூலான் தேவி கூட நிறைய இளம் பெண்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். மொத்தம் 62 பேர் இந்த 22 பேர் ஆப்ரேஷனுக்கு வர்றாங்க சொல்கிறாங்க. 22 பேரை சுட்டு ஒழித்த பிறகு அகில உலக செய்தியாக இது மாறுகிறது. மாறிய பிறகு தான் டெல்லிக்கு தெரியுது, உத்தரப்பிரதேசுக்கு தெரியுது, மத்திய பிரதேசுக்கு தெரியுது. அப்போ தாகூர் இன மக்கள் பூரா பொங்கி எழுந்து அர்ஜுன் சிங் அப்போ யூபி சிஎம் பதவி விலகிறார். ஒரு முதலமைச்சர் பதவி விலகிறார். யாருக்காக? ஒரு கொள்ளைக்காரி பூலான் தேவி பிடிக்க முடியாமல் யூபியிலேருந்து மத்திய பிரதேசுக்கு போயிடா. மத்திய பிரதேச போலீஸு, உத்தரப்பிரதேச போலீஸு, 2 மாநில போலீஸுகளும் பிடிக்க முடியாமல் இந்த பூலான் தேவியை காப்பாற்றியவர்கள் யார் கேட்டிங்கன்னா எஸ்டி மக்கள், அதாவது ஆதிவாசி மக்கள், மலை கிராம மக்கள். இதுதான் நீங்கள் இது இந்திரா காந்தி அளவுக்கு தகவல் போகுது. அப்போ இந்திரா காந்தி சொல்லுது பொது மன்னிப்பு கொடுத்துருவோம். அப்போ இந்த அம்மா வீரப்பழம் போல காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து பொது மன்னிப்பு, நான் சரண்டர் ஆகிறேன், யூபி மாப்பி போலீஸ், மத்திய பிரதேஷ் போலீஸ் எல்லாம் பின்வாங்கிடணும், நான் முதலமைச்சர் முன்னிலையில் சரண்டர் ஆகிறேன்,
எங்கள் மீது இருக்கிற உத்தரப்பிரதேச மத்திய பிரதேச இருக்கிற வழக்குகள் பூரா தள்ளுபடி பண்ணணும். எனக்கு சிறை தண்டனை, எனக்கு தூக்கு கொடுக்கக்கூடாது குறைந்தபட்சம். ஏன்னா 22 சுட்டு கொடுத்து தூக்கு தானே. ஆயுள் தண்டனை கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். என்னுடைய சகாக்களுக்கு எந்த காலத்துலேயும் தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கொடுக்கக்கூடாது. அவர்களுக்கு பூரா பொது மன்னிப்பு, எனக்கு ஆயுள் தண்டனை. இந்த டிமாண்ட் இருந்தால் நான் சரண்டர் ஆவேன், இல்லைன்னா காட்டிலேயே மடிகிறேன். மீண்டும் தாகூர் என்னுடைய பெண்களை தாக்கினால், எங்களுடைய பெண்களுடைய கற்புக்கு ஊறு விளைவித்தால், மறுபடியும் 22 பேரை மீண்டும் அதே தாக்குதலை செய்வேன். முடிஞ்சால் சுட்டு பிடிச்சிக்குங்க. இதுதான் அந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த அம்மா சொல்லுது, நான் சரணடைகிறதுக்கு முன்பு இந்த சரணடையக்கூடிய குழுவில் அரசியல்வாதி நம்ப மாட்டேன், போலீஸ் நம்ப மாட்டேன், யாரை நம்புவேன்? பத்திரிகையாளர்களை நம்புவேன். ஊடகவியலாளர்கள் அப்போ டிவிலாம் கிடையாதுல்ல, அச்சு ஊடகம் தானே. அத்தனை பேரும் ஊடகவியலாளர்கள் தான் இருக்கணும். அவர்களுக்கு முன்னாடி தான் என் துப்பாக்கியை நான் சரண்டர் பண்ணுவேன். அரசியல்வாதி நம்ப மாட்டேன், போலீஸ் நம்ப மாட்டேன், அப்போ மனித உரிமையெல்லாம் கிடையாது, யாரையும் நம்ப மாட்டேன். இது அந்த அம்மா டிமாண்ட் வச்சோன்னையும் அனைத்து ஊடகவியலாளர் வந்து யூபியில் கூடுறாங்க. யூபியில் கூடி அந்த அம்மா எப்போ சரண்டர் ஆக போகுது அன்னைக்கு அத்தனை செய்திகள் அந்த அம்மா சொல்லுது, என்னுடைய செய்திகள் பூரா இருட்டடிப்பு செய்யப்படுகிறது, அதனால் நான் கொடுக்குற செய்தியை நேரடியாக முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் போய் சேரணும். இதுதான் அந்த அம்மா வச்ச டிமாண்டு. இதை இந்திரா காந்தியுடைய அழுத்தம் காரணமாக தான் அன்னைக்கு முதலமைச்சர், மத்திய பிரதேச முதலமைச்சர், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் 2 பேருமே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த அம்மா சரண்டர் ஆகுது. அது வந்து ஒரு நீங்கள் பல லட்சக்கணக்கான மல்லா சமூகத்து மக்கள் திரண்டு வந்த நிகழ்ச்சி. இதுக்கு பிறகு தான் நீங்கள் யூபி ஜெயிலில் போடுறாங்க. யூபி ஜெயிலில் அந்த அம்மாவுக்கு விஷம் கொடுக்கப்பட்டதாக செய்தி வருது, கேன்சர் வந்தது. எங்கே? யூபி ஜெயில். ஏன்னா யூபி ஜெயில் நிர்வாகம் பூரா யார்கிட்ட இருக்குது? தாகூர்கிட்ட இருக்குது, மேட்டுக்குடி. அதனால் மறுபடியும் இந்த மல்லா இன சமூகம் பூரா போராடிய பிறகு தான் எங்கே கொண்டு போகிறாங்க? திகார் கொண்டு போகிறாங்க. திகார் கொண்டு போன பிறகு தான் அந்த அம்மா பிழைக்குது. யூபி ஜெயிலில் இருந்தால் என்ன இருக்கும்? மரணம் அடைந்திருக்கும். இதெல்லாம் வந்து அந்த அம்மா நேரடியாகவே பதிவு பண்ணுது. திகார் ஜெயில் இருக்கு. திகார் ஜெயில் இருந்த பிறகு முழுக்க மல்லா சமூகத்து மக்கள் போய் ஜெயிலில் பார்த்துட்டு வரான். உள்ளே இருந்த எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனால் உள்ளே இருந்து என்ன பண்ணுது? நீங்கள் சிறை மறுவாழ்வு மையம் இருக்குல்ல, அங்கே போய் படிக்குது. எழுத்துக்கூட்டி படிப்பதற்கு படிக்குது. படித்து என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அப்போ தபால் கார்டு தானே, தபால் கார்டு ஒவ்வொரு சமூக தலைவர்களுக்கும் உள்ளிருந்து தபால் போடுது. என்னுடைய சமூக பெண்கள் பாதிக்கப்பட்டால் நான் மீண்டும் வருவேன், புகார் எனக்கு வருது. இதை ஒரு தபால் முன்னணி ஊடக பத்திரிகைகளுக்கு, ஒரு தபால் பாதிக்கப்பட்ட சமூக தலைவர்களுக்கு. எங்கிருந்து? ஜெயிலுக்குள்ளே போராடுது. எழுத்துக்கூட்டி படித்து எழுத தெரிஞ்ச பிறகு செய்தி பத்திரிகை படிக்குது. எங்கே? திகார் ஜெயிலில். பூலான் தேவியுடைய வாழ்க்கை உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு சகாப்தம் தான். நீங்கள் நம்ம ஊர் பத்திரகாளியை போல அங்கே பூலான் தேவி. ஆமாம், அதாவது பெண்கள் யாராவது ரொம்ப வாய் பேசினா என்ன பூலான் தேவியா நீ அப்படின்னு கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு பூலான் தேவி ஒரு சமூக போராளி தான், சமூக போராளி தான். அப்போ சிறை 10 வருடத்திற்கு பிறகு முலாயம் சிங் முதல்வர் தான் வந்து அவர் தான் மன்னிப்பு பொது மன்னிப்பு கொடுக்குறாரு. பொது மன்னிப்பு, அதாவது அவங்களுடைய ஆயுள் தண்டனையை வந்து குறைச்சி விடுதலை பண்றாரு. ஓகே, விடுதலை பண்ணி அந்த அம்மா ஜெயிலிருந்து வெளியே வரும்போது பல லட்சக்கணக்கான மக்கள் ஜெயிலுக்கு முன்னாடி கூடுறாங்க பூலான் தேவி வரவேற்பதற்கு. அதில் 80% பேர் பெண்கள். அதான் வரலாறு. 80% கேள்வி கெட்ட சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை 80% பேர். 1 லட்சம் பேர் கூடுறாங்கன்னா 80,000 பெண்கள் மட்டும் கூடுறாங்க. இது அன்னைக்கு மிகப்பெரிய செய்தி. சிறைக்குள்ளேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகாக அவங்க கொஞ்ச காலம் அவங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்குன்றதுக்கு பிறகுதான் சமாஜ்வாடியில் சேர்த்துக்கிறாங்க. ஆமாம். அதற்கு முன்பு தமிழகம் வந்திருக்காங்க. ஆமாம். அதாவது இப்போ அதே பாலிடிக்ஸ் தான். எஸ்சிபிசி மைனாரிட்டி. நம்ம டாக்டர் ஐயா ராமதாஸ் அந்த காலத்தில், அதாவது 94 வெளியே வருது. 94 வெளியே வருது. 94 ராமதாஸுடைய பேட்டர்ன் என்னென்னா,
முலாயம் சிங் பேட்டர்ன் தான். முலாயம் சிங் எப்படி அங்கே யூபி சிஎம் ஆகிறாருன்னா எஸ்சி பிசி மைனாரிட்டி. ஆமாம். எஸ்சி தாழ்த்தப்பட்ட மக்கள், பிசி பிற்படுத்தப்பட்ட யாதவ்ஸ், அங்கே யாதவ்ஸ் இங்கே வன்னியர், மைனாரிட்டி முஸ்லீம், 3 பேர் சேர்ந்தா யூபியில் சிஎம் ஆயிட்டாரு முலாயம் சிங். அதை காப்பி அடிச்சு நம்ம ஐயா என்ன பண்ணுறாரு, தெற்கில் தேவேந்திர குல வேளாளர், நார்த்தில் வன்னியர், 2 பக்கம் உள்ள சிறுபான்மை முஸ்லீம்கள், இவர்களை இணைத்து கொண்டா அதிகாரத்துக்கு வந்துடலாம். 94லேருந்து 98 வரைக்கும் சரியாக தான் இருக்கார். யாரு? நம்ம ஐயா டாக்டர் ஐயா ராமதாஸ். சரி. 98க்கு பிறகு வாழப்பாடி சேர்றாரு. மத்திய அமைச்சர், பிஜேபி அமைச்சரவையில் தலித் தெளில்மலை அமைச்சர் சேர்ந்த பிறகு முஸ்லீம்கள் பூரா கிளம்பிட்டான். எங்கேருந்து? பாமகவில் ஒரு முஸ்லீம் கிடையாது. சரி. அப்போ எஸ்சி பிசி மைனாரிட்டி கிளம்பிருச்சு. கிளம்பின பிறகு 98ல் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இதில் முக்கியத்துவம் இல்லை, நீங்கள் பசுபதி பாண்டியன் உட்பட பல பேர் நாடாளுமன்ற சீட்டு கேட்குறாங்க. நாடாளுமன்ற சீட்டுக்கு கொடுக்கல. அதாவது பசுபதி பாண்டியனுடைய மனைவிக்கு ஜெசிந்தா பாண்டியனுக்கு பெரம்பலூரில் கேட்குறாரு. அது வந்து உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி இல்லையா, ராஜா ஜெயிச்ச தொகுதி. அங்கே சீட்டு கொடுக்கலன்னுடையும் சவுத்தில் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்களும் கிளம்பிட்டாங்க. நீங்கள் இரும்புற குணசேகரன்னு சிபிஐலேருந்து வந்தவர், அவர் தேனி தொகுதியில் நின்று 3வது இடம் வந்தார். திமுக ஆளுங்கட்சி, அதிமுக 2வது இடம், 3வது இடம் யார் வந்தா? பாமக வந்துச்சு. தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் அப்படியே பாமகவில் இருந்தாங்க. முதல்ல ஜான் பாண்டிய மாநில தலைவர், இளைஞரணி தலைவர், அப்புறம் பசுபதி பாண்டியன் தலைவர். இந்த 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 பேட்டர்ன் எப்போ போகுதுன்னா 98ல் பாமக பாஜகவில் சேருது. பாலப்பாடி ராமமூர்த்தி தான் டாக்டர் ஐயா ராமதாஸுக்கு டெல்லி அரசியலை காமிக்கிறார். சரி. டெல்லி அரசியலாக, ஏன்னா அவர் அங்கே டெல்லியில் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், டெல்லி காங்கிரஸில் பெரிய ஜாம்பவான். அப்போது முழு காங்கிரஸை வந்து மூப்பனார் உடைச்சிட்டாருல 96ல். 96ல் உடைச்சி முடிஞ்சு போச்சு, காங்கிரஸ் கதையை முடிஞ்சு போச்சு, சின்னாவிடம் ஆகி போச்சு காங்கிரஸ் இல்லையா. இப்போ வாழப்பாடி என்ன பண்ணிட்டாரு, அவர் வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் ஒன்று ஆரம்பித்து அவர் ஒரு தனி கடை வச்சிட்டார். கடை வச்சு தான் ராமதாஸோட கூட்டணி சேர்றாரு. சேர்ந்து தான் பிஜேபியோட சேர்றாரு. யார்? வாழப்பாடி. ஆமாம். டெல்லியில் அமைச்சரவை வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஜெயலலிதாவோட கூட்டணி. ஜெயலலிதாவோட ராமதாஸை கொண்டு சேர்த்தவரை வாழப்பாடி தான். இந்த கூட்டணியில் முழுக்க என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 11 மாதம் வாஜ்பாய் அமைச்சரவையில் அமைச்சர், ஜெயலலிதா கவுத்துருச்சு. கவுத்த பிறகு திமுக அந்த கூட்டணியில் ஒட்டிக்குச்சு. திமுக கூட்டணியில் ஒட்டிய பிறகு திமுக கூட்டணியில் மீண்டும் அமைச்சர் யார்? வாழப்பாடி, பாமக, திமுக. எது வரைக்கும்? 2004 வரைக்கும். சரியா கணக்கு? இதுதான். அப்போ அந்த காலகட்டத்தில் எஸ்சிபிசி மைனாரிட்டிக்கு இதற்கு முன்பு பூலான் தேவி அரசியல் தேவைப்பட்டது. பூலான் தேவி அரசியலே தேவைப்பட்டது. அப்போ இவருக்கு திமுக அதிமுக மாற்றாக எஸ்சிபிசி மைனாரிட்டியுடைய தலைவர் பழனி பாபா இங்கே இருப்பார், எங்கள் முஸ்லீம் கூட இருப்பார். அந்த பக்கம் தேவேந்திர கூட வேளாளர், இப்போ பக்கம் வன்னியர். இந்த ஓட்டு வங்கி வந்ததுன்னா திமுக அதிமுக தனியாக ஜெயிக்க முடியாது. தொங்கு சட்டசபை, தொங்கு பாராளுமன்றம் தான் வரும். அப்போ இவர்களை சேர்த்தே ஆகணும். இதுதான் ராமதாசனுடைய ஐடியா. எது வரைக்கும்? 98 வரைக்கும். சரி. 98ல் இதெல்லாம் ஏற கட்டிட்டார். அதனால தான் இன்னைக்கு ஐயா 1.5% கீழே போயிட்டார். எவ்வளவு? அப்போ எப்போ வாக்கு வங்கி 7% இருந்தது. இது சீமான் இருக்கிற மாதிரி 7-8 வரைக்கும் இருந்தது. வடக்க ராமதாஸ் இல்லாமல் திமுக அதிமுக ஜெயிக்கவே முடியாதுங்கிற நிலைமை இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் பூலாந்தேவியை கூட்டியாந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு, எல்லா அரசியல் வட இந்திய அரசியல் பூரா இங்கே தான் நடக்கும். பூலாந்தேவி கூட்டத்திலே நீங்கள் பங்கு? ஆமாம். தமிழ்நாட்டுக்கு பூலாந்தேவி வரும்போது அந்த கூட்டத்தில் நான் கலந்துருக்கேன். நீங்கள் கலந்து? ஆமாம். விபி சிங்குக்கு ஏதோ ஒரு நினைவு பரிசை நான் கொடுக்குற மேடையில் எங்க சீரணி அரங்கில். ஓகே. எல்லாம் மறந்து போயில. ஐயா ராமதாஸ் அவர்கள் பூலாந்தேவியை தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்தாங்க. ஆமாம். விபி சிங் இங்கே கூட்டு. ஆமாம். ராம்தாஸ் அத்வாலியாவை இங்கே கூட்டு வந்து. ஆமாம். தலித் தலைவர்கள் அத்தனை பேரோடு ரொம்ப நெருக்கமா இருந்தார். திருமாவளவன் வரைக்குமே அவர் ரொம்ப நெருக்கம். ஆமாம். அதாவது ரைட் ஞாபகம் வருது. சைதை பாலத்தில், மறைமலை நகர பாலத்திலிருந்து சீரணி அரங்கு வரைக்கும் ஊர்வலம். அந்த ஊர்வலத்தில் நீங்கள் பிரபாகரனுடைய படம் போட்டு, பின்னாடி ராமதாஸ் ஐயா படம், பின்னாடி பிரபாகரன் படம் போட்டு ஏறக்குறைய ஒரு 200 பேரை பனியன் போட திருப்பூர்லேருந்து கூட்டிட்டு வந்திருந்தேன்.
திருப்பூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். கூட்டிகிட்டு வந்து அதே போல் நம்ம மதுரை வேலுச்சாமி, சிவராசன், தனு, கட் அவுட்ரு, இதெல்லாம் எங்கே அந்த ஊர்வலத்தில். ஊர்வலம் முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனேயும் அப்போ கவர்மெண்ட்டு, ஜெயலலிதா கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் முடிச்சு உள்ளே போட்டுட்டான். வீட்டில் போய் என்னன்னா போலீஸ் நிற்கிது. நேராக கோயம்புத்தூர் ஜெயில். கோயம்புத்தூர் ஜெயிலு. கோயம்புத்தூர் ஜெயிலில் 15 நாள் அடைக்கப்பட்டோம் எல்லாருமே. பாமக மாநாட்டுக்கு வந்த பூரா எங்கே இருந்தான்? மாநாடு முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகல. எவ்வளோ எங்கே இருந்தான்? கோயம்புத்தூர் ஜெயில். தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க அதில் அந்த நிர்வாகிகள் அத்தனை பேருமே அந்த உடனே நம்ம இப்படி ஜெயிலில் முடிச்சு போட்டுச்சு. ஜெயிலில் முடிச்சு போட்ட உடனேயும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் கிளம்பி திண்டிவனம் வந்த பிறகு டாக்டர் சொல்கிறாரு, பல கோடி ரூபாய் கொடுத்து விளம்பரம் செய்தாலும் நம்ம ஈழப்புலிகளுக்கு ஆதரவாளர்கள்னு சொல்லி அந்த அம்மா நம்மளை வெளிச்சம் போட்டு காமிச்சிருச்சு. வெளிச்சம் போட்டு காமிச்சிருச்சு. 7 ஆண்டு என்ன 70 ஆண்டு சிறைக்கு போட்டாலும் சரி, நான் ஒரு மருத்துவன். அடிப்பட்ட புலி வந்தால் என் பேஷண்ட் அவனுக்கு நான் வைத்தியம் பண்ணுவேன். இதுக்காக 7 ஆண்டு ஜெயில் அந்த மாதிரி அறிக்கை விடுது. 70 ஆண்டு போட்டுக்கோ. எத்தனை ஆண்டு? 70 ஆண்டு போட்டுக்க. நோயாளி வந்தால் வைத்தியம் பார்க்கத்தான் செய்வேன். திண்டிவனம் மருத்துவமனை முழுக்க புலிகளால் நிரம்பி இருக்குனாரு. அந்த அம்மா அதோட வாயை அடைச்சிக்கிச்சு. இப்படியெல்லாம் நடந்தது அரசியல். ஐயா வீழ்ந்து போன கதை இதுதான். ஐயா சரியாக இருந்தால் திமுக, அண்ணா திமுக, சீமா கீமா, விஜய் கிஜய் யாருமே இல்லை. அஜித் கிஜித், கீர்த்தி சுரேஷ், திரிஷா யாருமே அரசியல் இல்லைங்க. கீர்த்தி சுரேஷ் சினிமாவை சொல்கிறேங்க. சினிமாவை சொல்கிறேன். விஜயுடைய கதாநாயகிலா படத்தை அதை சொல்கிறேன். நீங்கள் வேற என்ன சொல்கிறீங்க? யாருமே இல்லை. ஐயா சரியாக இருந்தா, இப்போ 86 வயசு ஐயா மட்டும் சரியாக இருந்தாருன்னா தமிழ்நாடு அரசியல் எங்கே இருக்கும்? இன்னும் ஒரு ஐயா ஒரு தாடியோட ஐயா ஒருத்தர் இருந்தார், தந்தை பெரியார். அவர் ஈரோட்டுக்கும் திருச்சிக்கும் தமிழ்நாடு தலைநகரை மாற்றிட்டார். அதிகார மையம் அங்கே இருந்தது. ஐயா ஈரோட்டில் இருந்தால் ஈரோட்டில் தான் அரசியல், திருச்சியில் இருந்தால் திருச்சியில் தான் அரசியல். ஐயா உயிரோடு இருந்த காலத்தில் தாடியோடு உள்ள ஐயா. இவர் தாடி இல்லாத ஐயா, தைலாபுரம் ஐயா. ஐயா தந்தை பெரியாரை போல முழு நேர அரசியல், சமரசமற்ற அரசியல், கார்பரேட்டோடு கள்ள கூட்டு வச்சு கொள்ளாத அரசியலாக இருந்தால் இன்னைக்கு அரசியல் எங்கே இருக்கும்? திண்டிவனத்தில் தான் இருக்கும். இப்போ திண்டிவனத்தில் அரசியல் வெளியேறி அமித்ஷாவெல்லாம் மிரட்டுற அளவுக்கு நிலைமை ஆகிப்போச்சு. அப்போ இதுதான். அப்போ பூலான் தேவியை பொறுத்த வரைக்கும், பூலான் தேவி அதற்கு பிறகு நீங்கள் அகில இந்திய அரசியலில் அந்த மல்லா சமூகம் எம்பி ஆக்குனாங்க. அதாவது எதிர்த்து நிற்காம அண்ணன் போஸ்டான். எதிர்த்து நிற்கிறவனா டெபாசிட்டே போயிடுச்சு. அப்போ முழுக்க யூபி அரசியலில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்துருச்சு. வளர்ந்த பிறகும் தாகூர் சமூகம் இந்த அம்மாவை தேடி அலையுது. அதுதான் பெரிய வேதனை. இது மத்திய பிரதேஷ் பார்டரு, உத்தரப்பிரதேஷ் பார்டரு 2 பக்கமே பூலான் தேவியை உயிரோடோ பிணமாகவோ கொண்டு வந்து கொடுத்தால் எப்போ 80களில் 2 லட்சம் ரூபா, 2 லட்சம் ஒரு பெரிய கூட்டமே தேடி அலையுது. யாரை? பூலான் தேவியை தேடி அலையுது. அந்த காலத்தில் எங்க கொள்ள கும்பல் இருந்தவர்களே அந்த வேலைக்கு வந்துட்டான், அசைன்மெண்ட்டுக்கு வந்துட்டான். ஆனாலுமே நல்ல அமௌண்ட்டாக 2 லட்சம் ரூபாங்கிறது இன்னைக்கு 2 கோடி ரூபா மாதிரி, வீரப்பனுக்கு 2 கோடி கொடுத்த மாதிரி. அப்போ இந்த அம்மா எங்கே ஒளிஞ்சிருக்குன்னா, டெல்லிக்கு பக்கத்தில், டெல்லி யூபி எம்பி பிக்மாய் கிராமம், அங்கே தான் இந்த அம்மாவுடைய நீண்ட நாள் புகலிடம். ஒரு ஆதிவாசி பகுதி இதுதான். இதில் இந்த அம்மா திகார் ஜெயிலில் 11 வருஷம் இருக்குது. 11 வருஷத்தில் இந்த அம்மா மேலே விசாரணையே நடக்கலை. விசாரணை நடக்காதப்போ இந்த அம்மா சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்னுடைய வழக்கை விசாரணை செய்யுங்க, நான் வெளியில் போகணும். இதுக்கு முலாயம் சிங் யூபி முதல்வரான பிறகு தான் எம்பி யூபி இருக்கக்கூடிய 2 அரசுகளையும் வழக்கை பூராமல் வாபஸ் வாங்க சொல்கிறார். வாபஸ் வாங்க சொன்ன பிறகு 1994 தான் வெளியில் வந்த பிறகு தான் இந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய எழுச்சி. தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒரு அமைப்பு ஆரம்பிக்குது. தாகூர் சமூகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவும் அமைப்பு, தேசிய தாழ்த்தப்பட்டோர் அமைப்பாக பண்ணி பழைய வழக்கெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி பார்லிமெண்ட்லேயே உண்ணாவிரதம் இருக்குது. பார்லிமெண்ட் வளாகத்துக்குள்ளேயே இந்த வழக்கை என்னோடு இருந்த சக தோழர்களை வழக்கில் என்ன முடிக்காமல் எப்போ வேணாலும் கைது செய்யப்பட்டு சிறையில் போடுவீங்க. அதனால் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே அந்த அம்மா உண்ணாவிரதம் இருக்குது. 2001 ஜூலை 25 முகமூடி அணிந்த
5 நபர்கள் எங்கே மாருதி ஜென்னில் வர்றான். வந்து இந்த அம்மாவை உதவி கேட்பதை போல இந்த அம்மாவை நெருங்குறான். நெருங்கிய பிறகு சரி நம்ம மிர்சாபூர் பகுதியிலேருந்து வர்றாங்க நம்ம ஆட்கள், இப்படி அந்த அம்மா அவர்களை நெருங்குகிற பொழுதே கண்மூடித்தனமாக சுட்டு கொல்லப்படுகிறார். இதுதான் அவருடைய பெரிய மரணம். கடைசியில் அவங்கள தாக்கூர் சமூகம் தான். ஆமாம் தாகூர். நீங்கள் என்னன்னா இந்த மல்லா சமூகம் தாகூர் சமூகத்துக்கிட்ட அடங்க மறுக்குது. நம்ம அண்ணன் சொல்கிறாருல, அடங்க மறு, அத்து மீறு, தீமீறி எழு, திருப்பி அடி. இதை இங்கே நம்ம அண்ணன் சொன்னார், அங்கே பூலாந்தேவி சொல்லுது. இதுதான் இங்கே இருக்கிற ஆதிக்க சக்தியாளர்களும் இதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதே போல தான் தாகூர் சமூகமும் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போது பூலாந்தேவியை கொன்றொழிப்பதின் மூலம்தான் இந்த மல்லா சமூகத்தை அடிமைப்படுத்த முடியும் என்று முட்டாள்தனமாக தாகூர் இன இளைஞர்களால் இது தூபம் போடப்படுகிறது. இதுக்காக நிதி சேர்க்கப்படுகிறது. ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்களுமே இந்த டாபிக் சொன்னீங்க, வீரப்பனோடு பொருத்தியும் சொன்னீங்க. இதை அங்கு ஒரு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது, ஆனா இங்க அது நடக்கலையே அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. என்ன காரணம் சார் அது? அதாவது அருமையான கேள்வி. அர்ஜுன் சிங், விபி சிங், முலாயம் சிங் 3 பேருமே இந்திரா காந்தியும் நீங்கள் ஸ்டேட் அரசியல், சென்ட்ரல் அரசியல். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு தான் இன்னொரு பெண்ணினுடைய வழி தெரியும், சரியா? அப்போது இந்திரா காந்தி பொது மன்னிப்பு கொடுங்கங்குது. இதை முலாயம் சிங்கும் ஒத்துக்கொள்கிறார், அர்ஜுன் சிங் செய்கிறார், விபி சிங். அத்தனை பேருமே யூபியில் அந்த யூபி எம்பி மத்திய பிரதேச 2லையுமே மனிதாபிமானத்தோடு அணுகுகிறார். ஆனால் வீரப்பனை ஜெயலலிதா சுட்டு கொள்ளுங்க, தேவாரம் சொல்கிறார், சரணடைஞ்சால் சுட்டு கொள்ளுவாங்கிறார். வீரப்ப சரணடைந்தால் நான் என்னுடைய துப்பாக்கி குண்டு பேசுங்கிறார் வீரப்பனை, தேவாரம். அதே போல் ஜெயலலிதா வீரப்பனை மன்னிக்க தயாராகவே இல்லை. வீரப்பன் கேஸில் தான் நீங்கள் வீரப்பனை சுட்டுக்கொள்ளு, நாகப்பா பிழைச்சாலும் சரி, இன்னொருத்தர் அவர் அதில் தான் அவர் சுட்டு கொல்லப்படுகிறார். யார்? போலீஸால். பணைய கைதியை மீட்பது என்னுடைய நோக்கம் அல்ல, வீரப்பனை சுட்டுக் கொள்ளுங்க. ராஜ்குமார் இல்லை, ராஜ்குமார் நாகப்பா. அப்போது இதுதான் ஜெயலலிதாவினுடைய வன்மம். கருணாநிதி இரட்டை வேடம். கர்நாடகா கிருஷ்ணா அப்போ முதலமைச்சர். கிருஷ்ணா. அப்போ கிருஷ்ணாட்ட கருணாநிதி கர்நாடகாவுக்கு அழுத்தம் கொடுக்க கருணாநிதி தயாராக இல்லை. இங்க இருந்து அங்கே போயிருந்தார் சார், அவர் எல்லாம் போயிருந்தார் சார். நீங்கள் சும்மா ரொம்ப நடிக்காதீங்க சார், விடுங்க சார். நடிக்கல சார். ஆமாம் சார், கருணாநிதி சிஎம் சார். கருணாநிதி நினைச்சிருந்தா வீரப்பனை பொது மன்னிப்பு கொடுத்து பாதுகாத்து இருக்க முடியும் சார். ராமதாஸ் அந்த வேலை செய்யல. அம்மையார் ஜெயலலிதா காலத்துல தான் சார் அவர் சுட்டு தள்ளப்பட்டார், சுட்டு கொல்லப்பட்டார் சார். கருணாநிதி காலம் வந்து நீங்க காப்பாத்திருக்கலாம், பொது மன்னிப்பு கொடுத்துருக்கலாம். இல்ல அந்த மாதிரி பொது மன்னிப்புக்கு வீரப்பன் தயாரா இருந்தாரான்றது ஒரு கேள்வி இல்ல. வீரப்பன் நீங்க சார், நீங்க கருணாநிதி மாதிரி திமுக மாதிரி பேசாதீங்க. வீரப்பன் தயாராக இருந்து தான் கோபால போய் கேளுங்க, நீங்கள் ஒரு இன்ட்ரி எடுங்க அவர்கிட்ட. என்ன இப்போ பூலாந்தேவி சொல்கிறது போல தான், என்ன தூக்கில் போடக்கூடாது, என்ன அவர் சில டிமாண்ட் வச்சார். சித்திரா பணத்தானே செய்வான். என்ன என்னுடைய ஆட்களை பூரா விட்டுறணும், நஷ்டீடு கொடுக்கணும். பாப்பா மோனை கேளுங்க, ஒர்க் ஷாப்பில் வச்சு மார்பு காம்பில் மின்சாரம் பாய்ச்சிய அத்தனை பேரும் நடைபெணமாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அரசு நிவாரணம் கொடுக்கணும். இப்படியெல்லாம் டிமாண்ட் வைக்கிறாரு. ஆனால் நீங்கள் கருணாநிதி ஆட்சி காலம் எப்போன்னு கேட்டிங்கன்னா 96-2001. ஆமாம், இந்த காலத்தில் கருணாநிதி நினைத்திருந்தால் வீரப்பனை நீங்கள் செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் காட்டு பங்களாலாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ண பிறகு ஜெயலலிதாவுடைய மிரட்டலுக்கு கருணாநிதி பயந்தார். பிறவி கோலை தானே ஆணையத்து சொல்கிறார், பிறப்பே கோலை பிறவியே கோலை தானே, இது அப்படியே போடணும். அப்போ கர்நாடகா அழுத்தம், 2 அழுத்தத்துக்கும் கருணாநிதியால் துணிந்து முடிவெடுக்கக்கூடிய உடம்புல அந்த ஜீனே இல்லை. ஜெயலலிதா நீங்கள் என்ன நடந்து தப்புனா 96 தேர்தலில் வீரப்பன் ஜெயலலிதாவை கண்ணாவுடான்னு திட்டுறான். அதுதான் கோபம். கருணாநிதி ராமதாஸ் நல்ல மனிதர்களுங்கிறான். அதுதான் ஜெயலலிதாவுக்கு பெரிய கோபம். ஜெயலலிதா நல்ல தலைவி, தங்க தலைவினா பொது மன்னிப்பில் கேஸே எல்லாம் ஜெயலலிதா கட்டி விட்டுருக்கும். யாரை? வீரப்பனை.
இதுதான் உண்மை. வீரப்ப விஷயத்தில் ராமதாஸ் மிகப்பெரிய கொடிய குற்றவாளி. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படியே போடுங்க சார், நான் பிரச்சனைகளை சந்திக்கிறேன். ஏன்னா வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. நீங்கள் வன்னியர் சமூகத்துக்கான தலைவராக இருந்தால் ராமதாஸ் வீரப்பனை காப்பாற்றிருக்கணும். யாரை காப்பாற்றினாலும் காப்பாற்றலையோ அவன் ஒரு வீரமிக்க தமிழன். நான் அப்படி தான் பார்க்குறேன் வீரப்பனை. 1,00,000 தொண்டர்களோடு நான் வீரப்பனை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முற்றுகையிட்டு இருந்தால் வீரப்பன் ராமதாஸை பகிச்சுக்கிறது தயாராக இல்லை. ஜெயலலிதா தயாராக இல்லை, கருணாநிதி தயாராக இல்லை, ராமதாஸே தயார் இல்லையே. அந்த உண்மையை வரலாற்றில் ராமதாஸ் கோயில் கட்டி கும்பிட்டுருப்பான் அந்த வன்னியர் மக்கள். ராமதாஸ் வீரப்பனை காப்பாற்றுவதற்கு கொஞ்சம் கூட 1% கூட நீங்கள் 96 தேர்தலில் நல்லவனுக்கு ஓட்டு போடுன்னு ராமதாஸுக்கு ஓட்டு கேட்குறான் வீரப்பன். ராமதாஸுக்கு ஓட்டு கேட்குறானுங்க. கருணாநிதிக்கும் ராமதாஸுக்கு ஓட்டு கேட்குறான். ஜெயலலிதா காலில் ஏண்டா உழுகுறீங்க, பெற்ற தாய் தப்பன் காலில் உழுங்கடா, அந்த பொம்பளை காலில் உழுகாதீங்கடாங்கிறான். சோபன் பாபு கதை வரைக்கும் சொல்கிறான். அதுதான் வீரப்பஞ்சம் தப்பு. வீரப்பனுக்கு நண்பர் யார் எதிரி யாருன்னு தெரியல. கோவாலண்ணன் போய் கலைஞர் ரொம்ப தங்கமானவன் வல்லவன், அவன் வந்து மோசமானவனு இவர் சொன்னோடனே அவன் நம்பிட்டான். இது நம்ம கோபாலண்ணன் தப்பு தான். ஜெயலலிதாட்ட காம்ப்ரமைஸ் ஆகி ஜெயலலிதாவுடன் இணக்கமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வம்சமே செட்டில் ஆயிரும், 10 தலைமுறை செட்டில் ஆயிரும். எதிர்த்தீங்கன்னா சங்கராச்சாரியாருக்கு நேர்ந்த கை தான் நேர். இதுதான் ஜெயலலிதா. அங்கு பூலாந்தேவிக்காக அங்க அந்த ஒரு மனித உரிமை அங்கு வேலை விபி சிங், அர்ஜுன் சிங், முலாயம் சிங், இத்தனை சிங் இருந்தாங்க. அங்க மல்லா சமூகத்துக்கான அதிகாரத்தை இழப்பதற்கு தயாராக. இங்க வன்னியரை காட்டி கொடுத்தாலும் சரி, வன்னியர்களை நீங்க இழந்தாலும் சரி, நம்ம அரசியலை காப்பாற்றிக் கொள்வது தான் நம்முடைய தார்மீக கொள்கை. வீரப்பஞ்சம் பற்றி கவலை இல்லை. ஜி.கே. மணி அவர்கள் காட்டுக்கெல்லாம் போயிருந்தார்ல, காட்டுக்கு போனாரு, பெட்டி வாங்கினாரு, எல்லாம் நடந்தது சார். காப்பாற்றிருக்கணும்ல. காட்டுக்கு போய் என்ன பிரயோஜனம்? காப்பாற்றிருக்கணுமா இல்லையா? காப்பாற்ற முடியாத உங்களால் நீங்கள் வன்னியர்னு சொல்லுவதற்கே தகுதி இல்லை. வீரப்பனை உயிரோடு புதைப்பு வீரப்பனையும் சேத்துக்குழி கோய்ந்தேன் 2 பேரையும் நீங்கள் எரிப்பதற்கு முயற்சி பண்ணாங்க. புதைப்பதற்கு காரணம் நெடுமாறன். இந்த வரலாறு யாருமே சொல்ல. நெடுமாறன் மேலே 1000 விமர்சனம் நான் வைக்கிறேன். நீங்கள் தடா சந்திரசேகர் வழக்கறிஞர் அனுப்பி புதைச்சி தான் ஆகணும்னு பெரிய போராட்டம் நடத்தியவர் நெடுமாறன் அனுப்பி சந்திரசேகர் தான் போய் அந்த காவல்துறை எஸ்பி கூட புதைப்பது எரிப்பது அரசாங்கத்தினுடைய கடமை இல்லை, அவன் குடும்பத்தை சேர்ந்தவனுடைய கடமை. நீங்கள் அப்படி எரிச்சிட்டிங்கன்னா அவன் குடும்பம் புதைக்கணுங்கிறான். நீங்கள் அதில் தலையிட்டீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன், உங்கள் சட்டையெல்லாம் கழட்டிடுவேன். இப்படி நெடுமாறன் அனுப்பியவர் தான் அவர் இறந்து போயிட்டார். தடா சந்திரசேகர் எங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருந்தார்ல. ஆமாம். இன்னைக்கு போய் வீரப்பனுடைய அந்த எலும்பு மஞ்சை எடுத்தா இன்னைக்கு அதில் விஷம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். சேத்துக்குழி கோய்ந்தேன் விஷம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இவ்வளவு போராட்டம் நடத்திய பொழுது ஐயா ராமதாஸ் குரலே கொடுக்கல. சரி, ராமதாஸ் ஐயா நினச்சிருந்தா வீரப்பனை பொது மன்னிப்பு வழங்க சொல்லி 1 கோடி வன்னியர்களை திரட்டி வீரப்பனுக்காக நான் போராடுவேன் ஒரு அறிக்கையை விட்டு தெருவுக்கு வந்திருந்தாருன்னா கன்னடத்து ஜெயலலிதா ஆப்பாக இருக்கும், ஆந்திராவை சேர்ந்த கருணாநிதி ஓடி இருப்பார். ஓங்கோல் கருணாநிதியும் மைசூர் ஜெயலலிதாவும் ஆந்திராவும் கர்நாடகா ஓடி இருப்பாங்க. மண்ணின் மைந்தனான ஐயா ராமதாஸ் நீங்கள் வீரப்பனை காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் இதை செய்யலை என்பது தான் வரலாறு தூற்றிக்கொண்டே இருக்கும். வரலாறு என்பது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஒரே ஒரு முறை தான் கொடுக்கும். ஸோ அங்கே பூலாந்தேவி, இங்கே வீரப்பன். ஆனால் நடந்த வரலாறு வேறு வேறு. ஆனால் வரலாற்றில் இவர்கள் இருவருமே போராளிகள் தான், புரட்சியாளர்கள், மிகப்பெரிய போராளிகள். நீங்கள் 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி 3 மாநிலம் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, வீரப்பனுடைய வலைப்பின்னலை வெட்டவே முடியலையே. ஆதிவாசிக்கு வீரப்பனுக்கு இருக்கக்கூடிய வலைப்பின்னலை உடைக்கவே முடியலையே. 10 ஆண்டு காலம் அவன் காட்டு ராசாவாக இருந்தானா இல்லையா? சோறு கிடைக்குது, அரிசி கிடைக்குது, பருப்பு கிடைக்குது, புளி கிடைக்குது, பேப்பர் கிடைக்குது, ரேடியோ கிடைக்குது, ரேடியோ பேட்டரி செல்லு கிடைக்குது, பணம் கிடைக்குது. அந்த வலைப்படலை உடைக்க முடிஞ்சது அவங்களால. அந்த மக்கள் அப்போ எவ்வளோ தூரம் நேசிச்சிருப்பான் வீரப்பனை. இந்திய இராணுவம் இலங்கைக்கு போய் நீங்கள் 20,000 இராணுவம் காடு முழுக்க தேடுது, பிரபாகருடைய வலைப்பின்னலை உடைக்கவே முடியலையே. அந்த மக்கள் காப்பாற்றலாம் இல்லையா? சரி, கோழி தன்னுடைய இரவுக்குள்ள குஞ்சை காப்பாற்றுற போல அங்கே பிரபாகரன் காப்பாற்றுறாங்க, இங்கே வீரப்பனை காப்பாற்றுறாங்க. அப்போ வீரப்பனை பிரபாகரன் ஒன்றும் அல்ல. ஆனாலுமே மக்கள் சக்தி என்பது மகத்தான சக்தி. அங்கே பூலாந்தேவியை காப்பாற்றியதும் அன்றைக்கு மக்கள் சக்தி தான். வீரப்பனை
மக்கள் சக்தி காப்பாற்றலை என்பது தான் வேதனையானது. Right. நிறைய விஷயங்கள் பூலான் தேவியினுடைய வரலாறு எப்படி இருந்தது, அவங்க எப்படி ஒரு போராளியா மாறினாங்க அப்படின்ற பல கதையை நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.